ஒரே நேரத்தில் சீமான் தலைமையில் இணையும் 1000 பேர் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். கொஞ்ச நாளாக இந்த திமுக ஊடகங்களும் அதிமுக ஊடகங்கள் இன்றைய தினம் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ வந்திருக்கிற இந்த தமிழக வெற்றிக்கழக குரூப்புன்னு சொல்லிட்டு மொத்த பேரும் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே விலகி போய்கிட்டு இருக்காங்க. விலகி போகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எங்கள் கட்சியில் தான் இணைகிறாங்கன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அவங்களால என்னென்ன பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க மொத்த கட்சியும் சேர்ந்துக்கிட்டு. ஆனால் அதற்கு பதிலடி தர விதமாக எதுவுமே செய்யாமல் நமக்கும் அந்த நிகழ்வு நடக்குது, நம்ம கட்சியிலையும் நிறைய பேர் இணைகிறாங்க. ஆனால் அதை ஒரு செய்தியாகவோ அதை ஒரு நிகழ்வாகவோ எடுத்து பதிவு பண்ணுற அளவுக்கு நம்ம இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு தான் கடந்து போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி நடக்கிறது தான் மிக முக்கியமான செய்திங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியுடைய கூடாரமே காலியாயிருச்சு அப்படின்லாம் சொல்லி கேலி கிண்டல் பண்ணுற அளவிற்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து ஒரு 4-5 பேர் யாருன்னா ரெடி பண்ணிடுறது. அதுக்கப்புறம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற மொத்த நாம் தமிழர் கட்சியும் காலி ஆயிடுச்சுங்கிற மாதிரி செய்தியை மிகப்பெரிய அளவுக்கு பூம் பண்ணி சமூக வலைதளங்களில் மட்டும் இல்லாமல் மக்கள் மனதிலையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சேட்டலைட் ஊடகங்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய அந்த சேட்டலைட் ஊடகங்கள் முதற்கொண்டு நாம் தமிழர் கட்சியை கேலி கிண்டல் பண்ணுவது. ஆனால் அதற்கு ஒரு தரமான பதில் கொடுக்கும் விதமாக தற்போது வெளியாகிருக்க செய்தி, நாம் தமிழர் கட்சியுடைய திருச்சி மாவட்டம் சார்பாக வருகின்ற மார்கழி 7 அதாவது 22/12/2024 அப்போ காலை 10 மணி அளவில் திருச்சி மாவட்டம் சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள அந்த தாஜ் திருமண மண்டபத்தில் பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையில் அண்ணனுடன் 1000 பேர் நிகழ்வு. அந்த 1000 பேர் யார் தெரியுமா? இவங்க இவ்வளோ நாள் பில்டப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே தமிழக வெற்றிக் கழகம், திமுக, அதிமுக, இன்னும் பிற கட்சிகளில் இருந்து எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்களது தலைமையில் நாம் தமிழர் கட்சியை ஏற்றுக்கொள்வதற்காக கலந்துக்கிறாங்க. இந்த மாபெரும் நிகழ்வில் கட்சியுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும், அனைத்து பாசறைகள், அனைத்து நிலை பொறுப்பாளர்களும், நாம் தமிழர் கட்சி உறவுகள் எல்லாருமே கலந்துக்கிட்டு இந்த செய்தியை ஒரு மிகப்பெரிய செய்தியாக அன்றைய தினம் மாற்றணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்குது. அதற்காக இறங்கி அத்தனை பேரும் வேலை செய்வோம். இந்த மாதிரியான செய்தி இனி தொடர்ச்சியாக வரும் அப்படிங்கிறதையும் இந்த காணொலி வாயிலாக நம்ம பதிவு பண்ணிக்கிறோம்.